பேபி கேர்ள், நிவின் பாலி, லிஜிமோல் இவங்கலாம் நடிச்சு அருண் வர்மா டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிற ஒரு மலையாள பிலிம் தான் இந்த பேபி கேர்ள். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நிவின் பாலி வந்து அவர் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல ஒரு அட்டெண்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அட்டெண்டர் வந்து அந்த ஷிஃப்ட்டுக்கு வர கொஞ்சம் டிலே ஆயிருது. அந்த கேப்ல வந்து பிறந்து 2 நாள் ஆன குழந்தை மிஸ் ஆயிருது. அந்த குழந்தைய வந்து மிஸ் ஆன அந்த டைம்ல வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிருது. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த இவங்களோட குழந்தை. ஏன்னா அவங்க அம்மா, அப்பா வந்து ரொம்ப ஒரு திருவேன்றம்லயே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். அப்படிங்கிறப்ப இவங்களோட குழந்தை மிஸ் ஆயிருது அப்படின்னு சொல்லி மீடியா அந்த விஷயத்த பெரிய இஷ்யூ ஆக்கிடுறாங்க. அப்படி ஆன உடனே போலீஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரஷர் அதிகமாயிருது. இந்த குழந்தைய வேகமா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு பப்ளிக் கிட்டயும் மீடியாட்டையும் காமிக்கணும். கிட்னாப்பர் யாரு இந்த குழந்தைய கடத்தினா அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு ஒரு பிரஷர் இருக்கு. நிவின் பாலி தான் வர லேட் ஆனால்தான் அப்படி குழந்தை மிஸ் ஆச்சு அப்படிங்கிறப்ப அவரோட வேலையும் போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவருக்குமே ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு. இவரு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலையா, அந்த குழந்தை எடுத்தது யாரு, எப்படி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு இவரோட லைஃபுக்கு திரும்ப அந்த வேலையை தக்க வச்சுக்கிட்டு இவரோட லைஃப் எப்படி பேக் டு நார்மல் வந்துச்சா வரலையா அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இன்டென்ஸான ஒரு கிரைம் த்ரில்லர் பிலிம் தான் இந்த படம். படம் வந்து ரொம்ப சீக்கிரமா படம் கதைக்குள்ள போயிடும். ஏதாவது ஸ்டோரி செட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணாம ரொம்ப சீக்கிரமாவே படம் கதைக்குள்ள போயிடும். நீங்க ஒரு ஒர்த்தான ஒரு இன்டென்ஸான ஒரு படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த படம் தாராளமா பார்க்கலாம். படத்தோட ஸ்கிரீன் பிளேலாம் எந்த இடத்துலயுமே ஒரு ஒரு லேகா ஃபீல் ஆகுறதோ, இது எதுக்கு இந்த சீன் அப்படிலாம் இல்ல. பயங்கர த்ரில்லிங்கா ஒரு சீட் எட்ஜ்டு ஒரு த்ரில்லர் ஃபிலிம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. படத்தோட ஸ்கிரீன் பிளே பின்னிட்டாப்ல. படத்தோட ரைட்டர், படத்தோட ஸ்கிரீன் பிளே டைரக்டர் பின்னி இருந்தாரு. எந்த இடத்துலயுமே எனக்கெல்லாம் படம் போர் அடிக்கிற ஃபீலே ஆகல. அது மாதிரி படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், அவங்களோட லொகேஷன் அந்த திருவனந்தபுரம் லொகேஷன் அதை காமிச்சது விதங்களாகட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு எந்த அளவு பயங்கரமா அந்த படத்தை தூக்கி ஒரு 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 எக்ஸாஜரேட் பண்ண முடியுமோ, எந்த அளவு இந்த படத்தை வந்து பயங்கரமா ஒரு ஒரு புஷ் பண்ணி மேல தள்ள முடியுமோ, அது எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஒர்க் ஆகட்டும். படத்தோட எடிட்டிங் சீனுமே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. கொஞ்சம் கூட இந்த படத்தோட சஸ்பென்ஸை கெஸ் பண்ண முடியல. ஏன்னா படத்தோட சஸ்பென்ஸ் எதையுமே கெஸ் பண்ண முடியல கொஞ்சம் கூட. அது மாதிரி படம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ ஒரு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்ணு அப்படின்னா அதுக்கு எல்லா விதமான தகுதி இந்த படத்துல இருக்கும். கொஞ்சம் கூட ஓகே படம் முடிய போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, முடிய போகுது அப்படிங்கிறப்ப இல்ல திரும்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயமாகட்டும். ஒரு ரொம்ப சீரியஸா ஒன்ஸ் நீங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா எந்த இடத்துலயும் படத்தை நீங்க ஸ்டாப் பண்ணலாங்கிற எண்ணமே வராது. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா போய்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் நிவின் பாலி அவரோட வேலையை தக்க வச்சுக்கிட்டு குழந்தை தேடுவாரு. போலீஸ்காரங்க ஒரு பரபரப்பா தேடுவாங்க. எங்கிட்டு போனாங்க பரபரப்பா தேடுவாங்க. குழந்தை கடத்தினது யாரு, எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கடத்திட்டு போன முடிச்சு இத்தனை பேர் இருக்கப்ப அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் பதில் கிடைக்கும். ரொம்ப சூப்பரா ஒரு படம் தான். அது மாதிரி படத்துல எந்த இடத்துலயுமே எனக்கு இது நல்லா இல்ல தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு எந்த இடத்துலயுமே படம் வந்து லேகா ஃபீல் ஆகுறதோ, ஸ்லோவா இருந்ததோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ ப்ரோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ ப்ரோ கிடையவே கிடையாது. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். அது மாதிரி படத்தை நீங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் படத்தை முடிக்காம விட மாட்டீங்க. நிறைய சஸ்பென்ஸ் ஃபிலிம் வச்சு இந்த சீரியஸான இந்த இன்டென்ஸான ஒரு கிரைம் த்ரில்லருக்குள்ள இன்னொரு விஷயம் சூப்பரா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா படத்தோட எமோஷனல் சீன்ஸ். லெஜிமோலுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அவங்களோட லைஃப் எப்படிப்பட்ட லைஃப், அவங்க என்ன மாதிரியான விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அவங்களோட ஆக்டிங் வந்து பயங்கரமா நமக்கு எமோஷன் கனெக்ட் ஆகும். பல படங்கள் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் நிறைய இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க அந்த அழுகிற காட்சிகள்லாம் நம்ம ஈஸியா நமக்கு அப்படியே டோட்டல் நமக்குமே அந்த சோகமா நம்மளே சோகமாயிடும். அப்படியான ஒரு அந்த வழி அப்படியே கடத்துறாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. படத்துல சஸ்பென்ஸான கேரக்டர் 2, 3 கேரக்டர் உள்ள இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா பாக்குறப்ப உங்களுக்கு பிடிக்கும். படம் வந்து சோனி லைவ்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ஓகேவா? நீங்க எப்பவுமே மலையாள படம் அப்படின்னா சில 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 பிரிவிலேஜ் கொடுப்பீங்களா, மலையாள படம் அப்படின்னா அது கண்டிப்பா அது கொடுங்க. படம் சூப்பரா இருக்கு. இந்த வீக்கெண்ட் பாக்குறதுக்கு ஒரு ஒருத்தான படம் பாருங்க. பார்த்தவங்க இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இல்ல ப்ரோ இப்பதான் பார்க்க போறேன் அப்படின்னா பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.